நள்ளிரவில் ஆளில்லா வீட்டில் மெஷினால் கேட்டை அறுத்த மர்ம கும்பல். 40 சென்ட் நிலத்துக்காக இப்படியா என அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையில் இந்த சம்பவம் குறித்த பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2 நாளைக்கு முன்பு நாங்கள் வெளியே குடும்பமாக வெளியே போயிருந்த நேரத்தில் இந்த கேட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி ஜென்ரேட்டர் மெஷின் டெம்போயில் கொண்டு வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தவங்க எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. வந்து பார்க்கும்போது அப்படி தான் செஞ்சுருந்து. கன்னியாகுமரி மாவட்டம் சீராயன்குழிக்கு பக்கத்துல காட்டு விலை அப்படின்ற பகுதி இருக்கு. இங்க 49 வயதான ஜஸ்டின் அப்படின்றவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 40 சென்ட் குடும்ப நிலத்தை இவருடைய மறைந்த தம்பியான ஸ்டீஃபன் அவங்களோட மனைவி அனுஷா அவர்கள் அபகரிக்க முயற்சி செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பா நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் சம்பவத்தன்னைக்கு இரவு நேரத்துல 7 பேர் கொண்ட ரவுடி கும்பல் வீட்டுக்கு வந்து ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஜெனரேட்டர் வசதியோட ஒரு மெஷின் கொண்டு நிலத்துல உள்ள வீட்டோட கேட்டை அறுத்து எடுத்திருந்திருக்காங்க. நள்ளிரவில் நடந்த அந்த சம்பவம் அங்க இருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருந்தது. சோ அந்த காட்சிகளை கொண்டு ஜஸ்டின் அவர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்திருக்காங்க. புகாரின் பெயர்ல போலீசார் விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த சிசிடிவி காட்சி இணையத்திலையும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நான் கன்னியாகுமரி மாவட்டம் சீராயன்குழி பகுதியில் நான் வசித்துட்டு இருக்கேன் ஃபேமிலியாட்டு. நான் 6 மாதமாக எனக்கு பல்வேறு விதமான உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் நடந்துகிட்ருக்கு. அடிக்கடி கேட்டை உடைக்கிறது, த்ரெட்டனிங் பண்ணுறது, வீட்டை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னுலாம் த்ரெட்டனிங் பண்ணுறது நடந்துகிட்டு இருந்து. அதை சம்மந்தமாக விசாரித்த தான் தெரியும், என்னுடைய கணவருடைய தம்பி என்னுடைய மனைவி முகாந்திரமாக தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் கடந்து வந்து கொண்டிருக்கிறதுன்னு அதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டோம். அதன் பிற்பாடு அது சம்பந்தமாக நான் என்னுடைய கணவர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்திலும் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்பு நாங்கள் வெளியே குடும்பமாக வெளியே போயிருந்த நேரத்தில் இந்த கேட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி ஜென்ரேட்டர் மெஷின் டெம்போயில் கொண்டு வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தவங்க எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. வந்து பார்க்கும்போது அப்படி தான் செஞ்சுருந்து. அது சிசிடிவி கேமராலெல்லாம் அதே இருந்துச்சு. அது சம்மந்தமாகவும் நாங்கள் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் கணவனுக்கும் உயிருக்கு ஆபத்தாக தான் இருக்குது. எப்போ எந்த நேரம் எது நடக்குன்னு எது தெரியலை. நைட்டு 12 o'clock வராங்க, 2 o'clock வராங்க, 1 o'clock தெரியாத வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்டில் முன்னாடி நின்று பயமுறுத்திட்டு போகிறாங்க. ஆகையினால மாவட்ட நிர்வாகம் எனக்கு தயவு கூர்ந்து எனக்கு பாதுகாப்பு தரும்படியாக மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.